ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தினமும் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு சிறு தொழிலை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சின்னதாக சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அந்த தொழில் எப்படி பண்ணுறது, நஷ்டம் வராமல் லாபம் கிடைக்குமா, டெய்லியுமே நம்ம ரெடி பண்ண பொருள் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகுமான்னு இப்படி நிறைய கேள்வி வரும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு பதிவில் ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியான முதலீட்டில் எப்படி பார்த்திங்கன்னா 2 தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு பார்க்கலாம். இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீயில் பார்க்கறது முடியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இருக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் குளிர்ச்சியாக இருக்கிற உணவு அதிகமாக வாங்குகிறாங்க. இதில் அதிகமாக என்னென்ன சேல்ஸ் ஆகும் பார்த்திங்கன்னா மோர், இளநீ, ஐஸ்கிரீமு, ஜூஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம மோர், இளநீ இதை பற்றி ஒரு தொழிலாக இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா எவ்வளோ முதலீடு பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். மோர் தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இளநீ கடை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் நம்ம முதலீடு இருந்தாலும் போதும். சின்ன அளவில் முதலீடு பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாபம் வர அதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக முதலீடு பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்ன பண்ணணுமா, எந்த இடத்துல நம்ம இந்த தொழில் ஆரம்பித்தா தினமும் பொருள் விற்பனை பண்ணி நம்ம லாபம் எடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம என்ன தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட் நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எங்கே பார்த்திங்கன்னா ஹைவே ரோட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக வண்டிலாம் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக போகிற இடத்துல நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்குன்னு கடையெல்லாம் நம்மளுக்கு தனியாக ஆரம்பிக்க வேண்டாம். ரோட் சைடில் சின்னதாக ஸ்டால் மாதிரி போட்டு அந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இளநீ தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இளநீ ஹோல்சேலாக வாங்கிட்டு ஒரு இளநீ பார்த்திங்கன்னா 40 ரூபாய் 50 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அந்த ரேட்டுக்கே சேல்ஸ் பண்ணிக்கலாம். மோர் தொழில் பண்ணுறீங்கன்னா தயிர், தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு மோர் டேஸ்ட்டாக இருக்கிறது பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணாலும் மக்கள் வாங்குவாங்க. இதில் வருமானம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு மோர் கப்பு 20 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கப்பு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 2000 ரூபாய் வருமானம் எடுக்கலாம். இதுவே இளநீ கடை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 50 இளநீ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 2500 ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு கப்பு மோரோ இல்லை எவ்வளவு இளநீ சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாகுது இல்லை கம்மியாகுது. இந்த தொழில் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்படணும் இல்லை, முன் அனுபவம் தேவையில்லை, கடை வேணாம், முதலீடு அதிகமாக வேண்டாம், யார் வேணாலும் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இருந்தாலே போதும். சின்னதாக ஒரு சின்ன முதலீட்டில் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். தினமும் வருமானமும் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.